மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் அதாவது ஞானசம்பந்தரை பற்றி சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சமயகுருவர் வரிசையில் ஞானசம்பந்தரையும் அவருடைய வரலாறு பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் இறுதியாக அவர் ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஈழ நாட்டிலே இருக்கின்ற திருத்தலங்களை நோக்குகின்றார். அப்படி நோக்குகின்ற போது அவருடைய மெனக்கணலை தோன்றியது அது திருக்கேதீச்சுரம், திருக்கோணேச்சுரம். ஆகவே அந்த ராமேஸ்வர கரையில் நின்று கொண்டுதான் அந்த திருக்கோணேஸ்வரத்தையும் திருக்கேதீஸ்வரத்தையும் அவர் பாடுகின்றார். அந்த பாடிய பிற்பாடு அந்த பாடலோடு அந்த வணக்கத்தை செய்து பிறகு அங்கால அவர் திருமயிலாப்பூருக்கு வருகின்றார். இங்கே வந்து பாருங்கள், சிவனேசர் என்ற அடியாரின் மகள் பூம்பாவை என்பவர். அங்கே வந்து பூம்பாவை என்ற அந்த அடியார் அவள் பாம்பு நின்று இருந்தாளாம். அதனாலே அவருடைய தந்தையார் அவளுடைய அஸ்தியை ஒரு குடத்திலே இட்டு வைத்திருக்கிறார். இங்கே மயிலாப்பூருக்கு வந்தடைந்த ஞானசம்பந்தரை சிவனேசர் வேண்டுதலுக்கு அமைய அந்த குடத்தை கபலேஸ்வரர் திருமுன் வைத்து மட்டிட்ட புன்னை என்ற பிரியத்தை பாடி பூம்பாவை உயிர்ப்பித்திருந்தார். அப்போ அந்த பூம்பாவை என்ற அந்த பெண்ணை உயிர் பெற்று எழச் செய்த அந்த மட்டிட்ட புன்னை என்ற தேவாரம் பாடி அதனை செய்தார். அது ஒரு அற்புதத்தை செய்தார். பிறகு திருநெல்லூர் பெருமணத்திலே வாழ்ந்த நம்பாண்டார் நம்பிகளின் மகளை பிள்ளையாருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நம்பாண்டார் நம்பி என்ற அவருடைய மகள் திருமணம் செய்வதற்கு இங்கே பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிள்ளையார் மணமகளை கையில் பிடித்து அக்கினியை வலம்போது இந்த இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே, இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தாள் சேர்வன். இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தாள் சேர்வன் என்று எண்ணி நல்லூர் பெருமணத்திலே வாழ்ந்த நம்பாண்டார் நம்பி என்னுடைய மகளை பிள்ளையாருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடாக இருந்தது. இது பெற்றோருடைய ஏற்பாடு. இவருடைய 18வது வயதிலே பிள்ளையார் தமது மகளை கையிலே, அதாவது பிள்ளையார் அந்த மணமகளை கையிலே பிடித்து கொண்டு, அந்த திருமணம் பேசியிருக்கின்ற அந்த மணமகளை கையிலே பிடித்துக்கொண்டு அக்கினியை வலம் பெறும்போது இந்த நல்லொழுக்கம் இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே என்று சொல்லி இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தாள் சேர்வன் என்று சொல்லி எண்ணி கல்லூர் பெருமணம் என்ற திருப்பதியத்தை பாடியண்ணா. அப்பொழுது காதலியின் நீவீரன் திருமணம் காண வந்தோர் அனைவரும் நம்பார் சோதியில் கலமின் என்று ஒரு ஒலி கேட்க சோதி ஒன்று தோன்றிற்று. ஆகவே பிள்ளையார் காதலாகி கசிந்து என்ற பஞ்சாட்சர பதியத்தை பாடி ஓதி எல்லோரையும் சோதியில் பூமாறு பணித்தார். பின்னர் தாமும் மணமகளுடன் அதனை வலம் வந்து அச்சிவசோதியிலே அவர் கலந்தார் என்று, அது ஒரு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இது விஞ்ஞான சம்பந்தருடைய வரலாறு பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்த நாயனார் நாவுக்கரசு நாயனார். எங்களுடைய சமயக்குறவில் மூத்தவரும் ஆனால் வயதில் கூடியவரும் இவர்தான். அவர் 2வதாக சொல்லப்படுகின்றார். முதலாவதாக சொல்லப்பட்டவர் தான் ஞானசம்பந்தர். 2வதாக சொல்லப்படுவர் நாவுக்கரசு நாயனார். நாவுக்கரசர் அவர் என்ன செய்தார் என்றால், சமண சமயம் சார்ந்து பின் சைவத்துக்கு மீண்ட வரலாறு அவரில் இருக்கின்றது. இவரும் சமண சமயத்திலே சேர்ந்து இளமை காலத்திலே சமண சமயத்திலே சேர்ந்து பிறகு அவருடைய தமக்கையாருடைய அந்த வேண்டுதல் அவர் அதனாலே பிறகு திரும்பவும் சைவத்துக்கு மாறி பிறகு இறைவனை அடைந்து இறைவனுடைய புகழ்பாடி நாவுக்கரசன் என்ற பெயரெல்லாம் பெற்றவர். அவருடைய தமக்கையாரைய திரௌபதியார் பற்றிய பாடத்திலே குறிப்பிட்ட அந்த வரலாறு, இவர் எப்படி சமண சமயத்திலே சேர்ந்து எப்படி திரும்பினார் என்றது நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். திரௌபதியார் என்ற பாடத்திலே பார்த்திருக்கிறோம். இதனை அங்கே கண்டுகொள்ள. ஆகவே சைவ சமயம் சார்ந்த பின்னரான அவருடைய வரலாற்றை சுருக்கமாக நாங்கள் இங்கே நாங்கள் அவர் எப்படி சமண சமயத்துக்கு சேர்ந்து பிறகு சைவத்துக்கு மாறினார் என்றது அங்கே வருகின்றது. அவருடைய இளமை காலத்திலே இவருக்கு பேர் மர்நீக்கியார் என்று சொல்லப்படும். அதனுடைய வரலாற்று சுருக்கத்தை சொல்லுவோமா இருந்தால், இவருக்கு இளமை காலத்திலே மர்நீக்கியார் என்ற பெயர். இவருடைய புகழனார் மாதிரியார் என்ற இருவருக்கு இவர் பிள்ளையாக இருவர் பிள்ளை பிறந்தனர். ஒருவர் திலகவதியார், மற்றது இவர் மர்நீக்கியார். இளமையிலேயே தாய் தந்தையரை இவர்கள் இறந்து விட்டார்கள். இழந்த பிற்பாடு தமக்கையாரும் தம்பியாருமாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள்.
ஆனாலும் இவர் மரணிக்கார் என்ற இளமை காலத்திலே இந்த சமண சமய முனிவருடைய அந்த அந்த போதனைகளால் கவரப்பட்டு அந்த சமண சமயத்திலே அவர் சேர்ந்து விட்டார். சேர்ந்து அந்த சமண துறவியாக சமண நூல்களை எல்லாம் கற்று அங்கே தர்மசேனன் என்ற பெயரோடு சமண சமய துறவியாகவே மாறிவிட்டார். அப்படி இப்போ அவர் அந்த சமண சமய துறவியாக மாறினதுனாலே திலகவதியாருக்கு மிகுந்த கவலை. சைவத்தில் இருந்து சமணத்துக்கு போயிட்டானே என்று சொல்லி இவரை எப்படியும் நான் சைவத்துக்கு மீட்க வேண்டும் என்று அவர் இறைவனோட வேண்டுகிறார். அவர் ஒரு நாளும் கோயிலில் போய் அங்கே இறைவனிடம் வேண்டுதல் செய்வது திருத்தொண்டு செய்வது தான் அவருடைய வழக்கம். அந்த வகையிலே இவருடைய வேண்டுதலை சிவமெடுத்த அந்த சிவபெருமான் இவருக்கு சூல நோயை கொடுத்தார். சூல நோயை கொடுத்தோன்னா அந்த நோய் வயிற்றை பிசைந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் அவர் மிகவும் வருந்தினார். சமணர்கள் எவ்வளவோ செய்து பார்த்தார்கள், அந்த நோயை நீக்க முடியவில்லை. இதனாலே மிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது தான் அவருடைய தமக்கையாருடைய நினைவு வருகின்றார். நினைவு வந்தவுடனே தமக்கையாரிடம் வருகிறார். அந்த சூழ்நோயினுடைய பொம்மை தாங்க முடியாமல் வந்தவுடனே தமக்கையார் சொன்னார், நீர் இறைவனிடம் வேண்டுதல் செய், நீ பாடு, இறைவனிடம் வேண்டுதல் செய்யணும். இவர் இறைவனிடம் வேண்டுகின்ற போதுதான் குற்றாயினவாறு கல்லறி என்ற அந்த பதியத்தை பாடுதான் முதலாவதாக பாடிய பாடு. அப்படியே பாடி அதற்கு பிறகு அவர் சைவராக மாறிவிட்டார். அந்த வரலாறு அதிலே இருக்கின்றது. இங்கே அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இங்கே நாங்கள் சொல்லப்படுகிறோம். நாவுக்கரசன் மீண்டும் சைவ சமயம் சார்ந்தமையார் என்ற சமணர்கள் தமது அரசனாகிய பல்லவ மன்னரிடம் சென்று முறையிட்டார். எங்களுடைய சமயத்திலே பெரியவனாக இருந்தவன் இப்பொழுது அங்கே போயிட்டான், அங்கே போய் அங்கே நிற்கிறான் என்று சொல்லி அவர்கள் அரசனிடம் சென்று முறையிடுகிறார். அரசனும் என்ன செய்தான், சமண சமயம் மெய்ச்சமயம் என்றெல்லாம் இருந்தவன் இப்பொழுது இப்படி மாறிட்டான் என்று. சமண சமயம் மெய்ச்சமயம் என்று மேல் கொண்ட மன்னன் மிக வெகுண்டு நாவுக்கரசரை தன்னிடம் அழைத்து வருமாறு அமைச்சரை பணித்தான். அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியும். ஆனால் அவர்கள் நாவுக்கரசன் அரசனுடைய கட்டளையை அறிவித்தார்கள். அமைச்சர் வந்து அறிவிக்கிறார். அறிவித்தால் இவர் சொன்னால், யாமார்க்கும் குடியல்லோ என்று திருப்பதியம் பாடி நான் அதுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி ஒரு திருத்தாண்டகத்தை பாடினார். அரசன் செல்ல நாவுக்கரசர் மறுத்தார். அமைச்சர் அவருடைய அடியிலே விழுந்து பலமுறை இறந்து வேண்டியனால் இரக்கம் கொண்டு எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் உளான் என்று சொல்லி தமது மனத்தை உறுதி செய்து கொண்டு ஒருவாறு உடன்பட்டு அமைச்சரோடு சென்றார். இப்படி பாடி போட்டு பிறகு போகிறார். அரசன் கூப்பிட்றான்லோ, அதனாலே போகின்றார். நாவுக்கரசரை கண்ட அரசன் இனி இவனை என்ன செய்வது என்று தனது பக்கத்தில் இருந்த சமணர்களை வினாவினார். அச்சமணர்கள் இவனை நீட்டறையில் விட வேண்டும் என்றனர். நீட்டறையில் விட வேண்டும். இவனை நீட்டறையண்டா சுண்ணாம்பறையில் கொண்டே விட வேண்டும். கொடுங்கோல் நாயி அவர்சனும் அவ்வாறே செய்யுங்கள் என்று உண்டாம். உடனே சமணர்கள் இரும்பையும் உருக்கும் அந்த வெப்பன்ற இந்த சுண்ணாம்பு அறையிலே அவரை இட்டு அடைத்தனர். நாவுக்கரசர் சிவபெருமான் நினைத்து மாசில் வீணையும் என்ற திருப்பதிகத்தை பாடினார். பாடின உடனே இறைவனுடைய இணையடி நிழலிலே இருந்த நாவுக்கரசர் அந்த நீட்டரை வருத்தவில்லை. 7 நாள் கழித்து சமணர்கள் நீட்டறையை திறந்த போதும் அவர் முன்னெல்லும் நன்றாகவே இருக்க கண்டு திகைத்தார்கள். அரசன் இவர் மேல் யானையை ஏவ பணித்தார். யானையை ஏவி விடுங்கள். அப்பொழுது நாவுக்கரசர் சிறிதும் அஞ்சாது சுண்ணவன் சந்தன சாந்தம் என்ற தேவாரத்தை பாடி இறைவனை சரணடைந்த போது அந்த யானை அவரை வலம் வந்து வணங்கியது. யானை அவரை வலம் வந்து வணங்கியது. சமணர்கள் நஞ்சு கலந்த பாற்சோற்றை நாவுக்கரசுக்கு உண்ண கொடுத்தார். நஞ்சு கலந்த பாற்சோறு அதையும் அமிர்தமாக அமைந்தது. ஈட்டிலே சமணர்கள் அவரை கல்லோடு கட்டி கடலில் போட்டனர். ஒன்றுக்கும் இவர் அசைகிறார்கள் என்று கல்லோடு கட்டி கடலில் விடுகிறார். கடலில் விட்ட உடனே இறைவன் நினைத்து சொற்றுணை வேதி என்ற பிரியத்தை பாட அவர் கட்டியிருந்த கல் தெப்பமாக மிதந்தது. கல் தெப்பமாக மிதக்கு. சமணர்கள் உறுதி குறைந்து தளர்விட்டு திகைத்தனர். அரசனையும் இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு வியப்புற்று சைவசமயம் மெச்சமயம் என உணர்ந்து அதனை தழுவினான். பிறகு அரசனும் அங்கே சைவ சமயத்துக்கு மாறிவிட்டான். நாவுக்கரசர் திருவதியிலிருந்து சில காலம் சிறுதொண்டு புரிந்தவன் தல யாத்திரையை மேற்கொண்டார். அவர் எப்பொழுதும் கையிலே ஒரு வைத்திருக்கும் உளவாரத்தினாலே கோயில் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்வார். அவர் திருப்பதியம் பாடுவதோடு அவர் கோயில் திருப்பணி சரியத்தொண்டு செய்வார். உளவாரப்படை ஒன்று வைத்துக்கொள்கிறார். உளவாரத்தினாலே கோயிலை துப்புரவு செய்வார். அவர் உளவாரப்படையாளி என்று அவருக்கு அழைக்கப்பட்டார். நாவுக்கரசர் திருவெண்ணெய்நல்லூர், திருக்கோவலூர் முதலான திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டு திருப்பண்ணாகடத்தை அடைந்து அங்குள்ள திருத்தூங்கமான கோயிலுக்கு சென்றார். அங்கும் இறைவனை நோக்கி, பெருமானே,
புன்னறியாகிய சமண சமயத்தில் இருந்து மாசுற்ற இந்த உடலோடு நான் வாழ முடியவில்லை. இது புன்னறியாகிய அந்த சமண சமயத்திலே சேர்ந்து மாசுபட்ட உடம்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உடல் வாழ்வதற்கு உன்னுடைய சூல இடவ லட்சணைகளை எனக்கு எடுத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். இப்போ உடனே அந்த விண்ணப்பத்தை ஏற்ற இறைவன் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாட, அப்பொழுது இறைவன் நல்லாலே சூல இடவ லட்சணைகள் ஒருவரும் அறியாமல் நாவுக்கரசு தோளிலே பொறிக்கப்பட்டது. நாவுக்கரசு சிதம்பரத்திலே இருக்கும் நாளிலே சம்பந்தருடைய மகிமையை அடியார்கள் மூலம் வந்த இவர் நாமசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் தான் சம்பந்தர் பிறந்து வளர்ந்து வருகிறார். ஆகவே சம்பந்தருடைய அந்த வரலாறுகளை அல்லது சம்பந்தருடைய அந்த பெருமைகளை எல்லாம் கேட்கின்றார். அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே மீதினாலே சீர்காழியை நோக்கி புறப்படுகிறார். சம்பந்தரை கண்ட நாவுக்கரசர் அவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அப்பொழுது சம்பந்தர் அவருடைய கைகளை பிடித்து எழச் செய்து தாமும் அவரை வணங்கி அப்பரே என்று அழைத்தார். நாவுக்கரசர் அடியேன் என்றார். அவர்கள் இருவரும் ஒருவர் சந்திக்க கிடைத்ததை இட்டு மிக மகிழ்ந்தனர். சம்பந்தருடைய மடத்திலே சில காலம் தங்கியிருந்தார். சம்பந்தர் அப்பரிடமிருந்து விடைபெற்று கொண்டு திருச்சத்தி முத்தம் என்ற தலத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு தமக்கு திருவடி தீட்சை செய்யுமாறு இறைவனிடம் விண்ணப்பித்தார். இறைவன் அவரை திருநெல்லூருக்கு வருமாறு படித்துள்ள நாயனார் நல்லூரை அடைந்து இறைவனை வணையும் மகிழ்ந்து எழும்பும்போது உன்னுடைய நேர்ப்பதனை முடிக்கின்றோம் என்று சொல்லி அவர் சென்னிமிசை திருவடி மலர்ச்சூடி அருளினார். இவ்வாறு அவர் திருத்தலங்கள் யாத்திரைகளான் செய்து திங்களூர் என்ற இடத்துக்கு செல்லுகிறார். அங்கே திங்களூரில் அப்பூதியர்கள் என்ற ஒரு அந்தன் இருந்தார். அவர் சிவபக்தி மிக்கவர். அவர் நாவுக்கரசர் மீது மிகுந்த பற்றுதல் மிக்கவர். ஆகவே அவர் செய்கின்ற திருத்தொண்டுக்கு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசருடைய பெயரையே வைத்தார். அவர் தம் ஊரிலே செய்து கொண்ட அறப்பணிகளுக்கெல்லாம் நாவுக்கரசர் பெயரையே சூட்டினார். தம் பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு பெயரிட்டார். நாவுக்கரசர் திங்களூருக்கு வந்த சமயம் அந்த ஊரிலே காணப்பட்ட சன்னிப்பந்தல், கிணறு, குளம் முதலியவற்றுக்கெல்லாம் தம் பெயரிடப்பட்டிருப்பதை கண்டு ஆசிரித்தார். எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் குளம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று தான் பெயர் போடப்பட்டிருக்கு. இவற்றையெல்லாம் செய்தவர் யார் என்று அவர் வினாவுகின்றார். இவ்வாறு செய்தவரான அப்பூதியருடைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார். நீங்கள் செய்த அறப்பணிகளுக்கு வேறு ஒருவரின் பெயரை இட்டதன் காரணம் என்ன என்று நாவுக்கரசர் அப்பூதியரிடம் வினாவினார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரச நாயனாரை வேறொருவர் என்று கூறுகின்றீர்கள். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர், அவரை வேறொருவர் என்று சொல்லலாமா? நீர் யார் என்று சினந்தார். சூழ்நிலை தந்து ஆட்கொள்ளப்பட்ட சிறுமியேன் யானே என்று நாவுக்கரசர் விடை கூறினார். அப்பூதியர் அளவிலா ஆனந்தம் அடைந்தார். நாயனாரை அமல் செய்து தருமாறு எண்ணார். நாயனாரும் இசைந்தார். அன்றைக்கு அப்பூதியருடைய வீட்டிலேயே அவர் நிற்கின்றார். அவருக்கு திருமவது கொடுக்கப்படுகிறது. திருமணம் செய்வதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. மூத்த திருநாவுக்கரசர் வாழை குறித்து அறிவதற்காக தோட்டத்துக்கு சென்றான். வாழையிலே அங்கு அவனை ஒரு நாகம் தீண்டிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி வந்து தாயாரிடம் வாழை குறித்தை கொடுத்து விட்டு விழுந்து இறந்தான். இதனை அறிந்தால் நாயனார் அமுது செய்யாரே என்று சொல்லி அப்பூதியர்களும் மனைவியாரும் கலங்கினார்கள். அவன் இறந்து போனான். என்ன செய்கிறார்? அவனுடைய உடலை மறைத்து விட்டு அமுது செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாயனார் இறந்தார். அங்கு நிகழ்ந்தவற்றை திருவள் குறிப்பினாலே அறிந்து அவர்கள் மேல் அளவிறந்த அன்பு கொண்டும் அவ்வுடலை திருப்பணத்து இறைவனது திருமுன் கொண்டு உணர்வித்து ஒன்றுகொல்லாம் அவர் சிந்தை என்ற திருப்பதியத்தை பாடினார். ஒன்றுகொல்லாம் உடனே சிறுவன் உயிர் பெற்று எழுந்து அப்போதைய அப்பர் சுவாமிகளை வணங்கினான். வாக்கன் வேந்தன் காவிரி கரையிலே உள்ள பல சிவதலங்களையும் தரிசித்து திருப்புகலூரை அடைந்து முருகநாயனாரின் மடத்திலே தங்கியிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சம்பந்தருடன் அவர் அளவலாவி மகிழ்ந்திருந்தார். இதன்பின் இருவரும் திருவீடுமலை என்ற தலத்துக்கு சென்றபோது அங்கு மழையின்மை காரணமாக பஞ்சம் நிறுவியதைக் கண்டு வருந்தினார். இறைவன் அருளாலே படிக்காசு பெற்று பஞ்சம் போங்க. இருவரும் சேர்ந்து அங்கே படிக்காசு பெற்று பஞ்சம் போக்குகிறார். தலையாத்திரை செய்து கொண்டு இருவரும் திருமுறைக்காட்டை அடைந்தபோது அங்கே முன்னர் வேதங்களாலே பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படாமையினால் அங்குள்ளவர் வேறு வழியாலே சென்று இறைவனை வணங்குகின்றனர் என்பதை இருவரும் அறிந்தனர். நாவுக்கரசர்
பன்னிநீர் மொழி யாழுமை பங்கரோ என்ற தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை திறக்கச் செய்தார். அதன்பின் நாவுக்கரசன் வேண்டுகோளுக்கு இணங்க சம்பந்த சதுரம் மறைதான் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை மூடச் செய்தார். திறந்து மூடச் செய்யப்பட்டது. நாவுக்கரசர் திருப்பாலை ஆற்றை அடைந்து அங்கு வடதாளி சிவலிங்கத்தை சமணர்கள் வஞ்சனையினாலே மறைத்து அக்கோயிலை தம் பள்ளியாக்கி வைத்திருந்ததை கேள்வியுற்றார். சமணர்கள் செயல் கண்டு மனம் வருந்திய அப்பள்ளி அருகே ஒரு இடத்திலே இருந்து சுவாமி தேவரீரது வணக்கம் கண்டு வணங்கி அன்றை போகேன் என்று கூறி உண்ணாவிரம் இருந்து இறைவன் திருவருளாலே மன்னனை கொண்டு சமணர் வசம் இருந்த அந்த திருத்தலத்தை மீட்டு பிரதாரணம் செய்வித்தருளினார் என்றும் ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் வணங்கி பதிகம் பாடி சென்று திருப்பஞ்சீலியை நோக்கி நடந்தார். வழி நடந்து வந்த அப்பர் மிக இளைத்து பசியின் நீரும் வேட்கையும் உடையவராக இருந்தார். அவர் களைப்பு. இந்நிலையே திருப்பஞ்சீலி பெருமான் சைவ வேதியர் குளத்திலே பொதிச்சோறு வைத்துக்கொண்டு அப்பர் வரும் வழியிலே ஒரு சூளையையும் குளத்தையும் அமைத்தார். அப்பர் அங்கு வந்ததும் அவருக்கு சோறும் நீரும் வழங்கி அவரின் இழைப்பை போக்கி அவரோடு திருப்பஞ்சீலி சென்று திடீரென மறைந்தார். அப்பர் அது கண்டு இறைவன் திருவருளை வியந்து கண்ணீர் பொழிந்து அழுது நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார். கோயிலுக்குள் சென்று இறைவனை வணங்கி பதிகம் பாடினார். பின்னர் அங்கே சிறிது காலம் தங்கி உழவாரத் தொண்டை செய்து கொண்டு வந்தார். அப்பர் அங்கிருந்து புறப்பட்டு மலையுள்ள பல தலங்களையும் வணங்கி தமிழ் பாமாலை பாடிச் சென்று தொண்டை நாட்டை அடைகிறார். அங்கே கண்ணப்பர் முத்தியடைந்த திருக்காலத்தை அடைந்து காலத்தினாதரையும் வழிபட்டு வீற்றொன்றில்லாத என்ற திருத்தாண்டகத்தை பாடியிருந்தார். தென்கைலை என்று எனப்படும் திருக்காலத்தை அப்பருக்கு வடகைலியை நினைவூட்டியது. தென்கைலைக்கு வந்தவர் வடகைலியை நினைவூட்டுகின்றது. அவர் இமயமலையிலே உள்ளதான வட கைலியை தரிசிக்க மிகுந்த ஆர்வம் கொண்டார். வடதிசையை நோக்கி புறப்பட்டார். தேசம் பல கடந்தார். காசியை அடைந்தார். விசுவநாதரை வணங்கினார். தம்முடன் வந்தவர்களையெல்லாம் அவ்விடத்தில் நிறுத்திவிட்டு இலை கிழங்கு பழம் உண்பதையும் நீக்கினார். அனல் உமிழும் கற்சுரங்கங்களிடையே நடக்கலானார். பாதங்கள் தேய்ந்தன. கைகளால் தாவிச் சென்றார். கைகள் தேய்ந்தன. மார்பினாலை ஊர்ந்தார். மார்பும் தேய்ந்தது. எலும்புகளும் முறிந்தன. புரண்டு பார்த்தார். உடம்பும் தேயிலாயிற்று. மெல்ல இறைவன் முனிவர் வடிவிலே வந்து அவர் முன் வந்து திருக்காயில மலை மனிதர்கள் சென்றடைவதற்கு எளிதன்று, மனிதர்களாலே சென்றடைய முடியாத ஒன்று, இனி திரும்பிச் செல்லுதலே நன்று என்று நாவுக்கரசருக்கு கூறினார். அப்போதும் நாவுக்கரசன் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லுகிறார் என்று நாவுக்கரசர் உறுதியாக கூறிவிட்டார். உடனே முனிவர் மறைய அங்கு நாமனுக்கு அரசனே எழுந்திரு என்று ஒலி கேட்டவுடன் அவருடைய உடல் வருத்தமெல்லாம் நீங்கி ஒளி பெற்று திகழ்ந்தார். அப்பொழுது அவர் திருக்கைலையில் இருந்த நின் கூலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என்று வேண்டுகிறார். உடனே என்று பணிந்தார். அதற்கு இறைவன் இந்த தடாகத்தில் மூழ்கி திருவியாற்றை அடைவாய், இந்த தடாகத்திலே மூழ்கி நீ திருவியாற்றை அடைவாய், நாம் கைலையில் இருக்கும் கோலத்தை அங்கு காண்பாய் என்று மீண்டும் ஒலித்தார். அவ்வாறாக அந்த தடாகத்திலே மூழ்கிய நாவுக்கரசர் திருவியாற்றில் உள்ள ஒரு பாவியிலிருந்து வெளியேறினார். இறைவன் மீது கொண்ட கருணையை நினைத்து கண்ணீர் பெருகி அவர் திருவியாற்று கோயிலை நோக்கி சென்றார். அக்கோயிலை அடைந்தபோது அங்கு கைலை மலை போல காட்சி அளித்தது. கைலாய மலை அங்கே காட்சி, கைலையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற்றன. தாம் கண்ட கைலை காட்சி மாதர்புரை கண்ணி யானை என்ற பதிகத்திலே நாவுக்கரசர் பாடுகின்றார். மாதர்புரை கண்ணி யானை. அதன்பின் அப்பர் சுவாமிகள் காவிரி இருமரங்கும் உள்ள கரங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு திருப்பனந்தியை அடைந்தார். அங்கு திருமணம் ஒன்று அமைத்து உளவாரப்பணி புரிந்து வந்தார். அப்பொழுது ஞானசம்பந்தர் தம்மை காண விரும்பி வரும் செய்தி அறிந்து எதிர் சென்று எவரும் அறியாத வகையிலே சம்பந்தருடைய சிவிகையை சுமந்து வரலாம். சம்பந்தர் வந்த சிவிகையை சுமந்து வருகிறார். நாவுக்கரசரை காணும் பெருவிருப்பில் அப்பர் எங்குற்றார் என்று உடன் வருவோரை சம்பந்தர் வினவ
நாவுக்கரசர் உம் அடியேன் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பெய்து வந்து எய்தப் பெற்று இங்குற்றேன் என்றார். உடனே சம்பந்தர் சிவியை விட்டு இறங்கி அப்பரை வணங்கினார். அவருக்கு முன் நாவுக்கரசர் அவரை வணங்கினார். இருவரும் அன்புடன் அளவுலாவி மகிழ்ந்தனர். நாவுக்கரசர் பூம்புகலூர் கோயிலுக்கு சென்று உழவாரப் பணி தொண்டு செய்து வரும் நாளில் அவருடைய பற்றற்ற நிலையை உலகத்தார்க்கு காட்ட இறைவன் திருவுளம் கொண்டார். எனவே அவருடைய உழவாரம் நுழைகின்ற இடமெல்லாம் பொன்னும் மணியுமாக தோன்ற காட்சி செய்தார். இறைவன் அருள் செய்தார். நாவுக்கரசர் பொன்னையும் மணியையும் பருக்கு கற்களாகவே கண்டு அவற்றை அகற்றினார். பின்னர் வானுலக அரம்பையர் வந்து அவர் முன் ஆடல் பாடல் புரிந்து கொண்டு அதையெல்லாம் இவர் பார்க்கவில்லை. அவருடைய மனதை கலைக்க முயன்ற போதும் அவர் நிலையில் இருந்து வேறாது பொய் மாய பெருங்கடலில் புலம்பார் என்ற பதியத்தை பாடியன. அப்போது அந்த விண் மடந்திய எல்லோரும் அவரை தொழுது அகன்று நின்றார். அப்பருக்கு 81 வயது நிரம்பிய போது, அவருக்கு 81 வயது வரை வாழ்ந்தவர். 81 வயது நிரம்பிய போது அவ்வாண்டு சித்திரை மாத சதய நட்சத்திர திருப்புகலூர் என்ற தளத்திலே எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே என்ற பதியம் பாடி எம்பெருமான் திருவடியை எண்ணினல்லால் என்ற தொடங்கும் பதியத்தை பாடினார். பாடல் இறுதி தோறும் முன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று வைத்து பாடி சிவனடி நிலையிலே இடன்ற கலந்தார் என்று சொல்லப்படுகின்றது. நாவுக்கரசர் தாச மார்க்கத்தை கடைப்பிடித்து சிவனடி சேர்ந்தார். இவருடைய குருபூசை தினம் சித்திரை சதயம் என்று சொல்லப்படுகின்றார். சித்திரை சதயம் என்று இதில் அவர் முத்தி அடைந்த நாளாக கருதப்படுகிறார். இதுவரையில் நாங்கள் நாவுக்கரசர் பற்றி பார்த்தோம். அவரை பற்றிய வினாக்கள் வருகின்றது பார்ப்போம். இந்த வினாக்களை பார்ப்போம். ஞானசம்பந்தர், ஆளுடைய பிள்ளையார் என்ற பெயர்களின் பொருளை விளக்கு. திருஞான சம்பந்தர் என்று சொல்ல பேர் அது ஞானப்பால் உண்டமையினாலே தான் அவருக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ற பெயர் வந்தது. ஞானப்பால் உண்டமையினால் தான் ஞானசம்பந்த பெருமான் என்ற பெயரும் வந்தது. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதினால ஆளுடைய பிள்ளையார் என்ற பெயர் உண்டு. இப்படி 2 விதமாக பெயர்கள் வரும். ஆளுடைய பிள்ளையார் பாடிய பதியங்களை யாழிலே அமைத்து பாடியவர் திருநீலகண்ட பெரும்பாணர் என்று சொல்லப்படும். திருநீலகண்ட பெரும்பாணர் என்பவர் தான் யாழிலே அமைத்து பாடியவர். பிள்ளையாருக்கு பொற்றாளம் முத்துக்குடை முத்துச்சிவி கிடைத்ததற்கான காரணம் அவர் சிறுவனாக நடந்து சென்றுகிறார். நடந்து சென்று கோயில்களுக்கு செல்லுகிறார் என்ற காரணத்தினால இறைவனால் வழங்கப்பட்டது தான் அவருக்கு முத்துக்குடை முத்துச்சிவிகை எல்லாம் கிடைத்தது. அவர் கையினாலே தாளம் வைத்து பாடுகிறார் என்றவனால பொற்றாளம் அவருக்கு கிடைத்தது. இப்படி இந்த யாழ்முறை பதியம் பாடியதன் காரணம் அதாவது சம்பந்த பெருமான் பாடிய பாடல்களை எல்லாம் இவர் யாழிலே இசைத்து பாடுகின்ற போது அது நன்றாக இருந்ததாக அவருடைய உறவினர்கள், அதாவது திருநீலகண்ட பெரும்பாணருடைய உறவினர்கள் கூறுகின்றார்கள். அப்போ யாழில் பாடுகின்ற போது அது நன்றாக இருப்பதாக கூறுகின்ற போது தான் அதனாலே தான் அவர் யாழ்முறி என்ற பாடலை பாடி அதனுடைய பெருமையை, பதியத்தினுடைய பெருமை எல்லாவற்றையும் யாழிலே பாட முடியாது என்பதை உணர்த்துவதற்காக யாழ்முறி பாடினார் என்று சொல்லப்படுகிறது. சம்பந்த பெருமான் மதுரையிலே நிகழ்த்திய அற்புதங்கள், மதுரையிலே பல்வேறு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த அற்புதங்களெல்லாம் நீங்கள் குறிப்பிடலாம். என்னென்னு சொன்னால் அந்த சம்பந்த பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல இருக்கின்றன. அதாவது அங்கே முயலகன் நோயினாலே வருந்திய அந்த பெண்ணை அந்த நோய் நீங்க பெற்ற பாடினார். மற்றது படிக்காசு பெற்று பாடினார். இப்போ தந்தையாருக்கு பொன் பெறுவதற்காக பொன் வேண்டி பாடினார். இப்படியெல்லாம் பல அற்புதங்களை எல்லாம் அவர் புரிந்திருக்கிறார். சம்பந்த பெருமான் அங்கிருந்தவாறு 7 நாட்டு திருப்பதிகள் மேல் திருப்பதியங்கள் பாடினார். என்ன திருப்பதியங்கள் என்ற அந்த 7 நாட்டு திருத்தலங்களிலேயே திருக்கீதீச்சரம், திருக்கோணேச்சரம் என்ற அந்த 2க்கு மேலே சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். காதலாகி கசிந்தி என்றது வாரம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் அவருடைய அது திருமணத்திலே இறுதியாக அவர் திருமணம் செய்கின்ற வேளையிலே பாடிய பாடலாம் காதலாகி கசிந்து. அந்த பாடலோடு அவர் இறைவனோடு 2 கற்காக சொல்லப்படுவார். நாமக்கு உழவாரப்படையார் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர் பதியம் பாடுவதும் உழவார தொண்டையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். திருக்கோயில்களிலே சென்று அந்த திருவீதிகளில் இருக்கின்ற புல்பூண்டுகளெல்லாம் அகற்றி அவ்வாறு திருத்தொண்டு செய்தார் உழவாரப்படையாள்.
திருத்தங்கானை மாடத்தில் நாவுக்கரசர் என்ற அற்புதம். திருங்குண்ணா மாடத்திலே நான் அங்கே அது அந்த திருமண மாடத்திலே அவர் அங்கே பசியினால் களைப்பினால் இருக்கின்ற போது இறைவனே முன் வந்து பொதிச்சோறும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்த அந்த வரலாறு எல்லாம் அங்கே வருகின்றன. வடகையிலேயே தரிசிக்கும் போது விருப்பு அப்பருக்கு அவர் தென்கையிலேக்கு போய் அங்கே இறைவனை காண்டு பிற வடகையிலேக்கும் செல்ல வேண்டும் என்று அங்கே கைலை காட்சி காண வேண்டும் என்ற விருப்பு ஏற்பட்டது. திருக்கைலாய கோலத்தை அப்பர் எங்கு கண்டு மகிழ்ந்தார்? திருவியாற்றிலே அங்கே அந்த கோலத்தை கண்டு மகிழ்கின்றார். அங்கே பாடிய பாடுதான் மதப்புரை கண்ணியானை என்று சொல்ல பாடு. இறைவனை நாவுக்கரசர் எவ்வாறெல்லாம் சோதித்தார், அவருக்கு பல சோதனைகள் எல்லாம் கொடுத்தார். ஏன்னா இறைவன் நாவுக்கரசர் எவ்வாறெல்லாம் சோதித்தார்னா, அவர் பல்வேறு சோதனைகளில் இருந்த தூல நோய் கொடுக்கப்பட்டது ஒரு சோதனை. சூழல் நோய் கொடுக்கப்பட்டது. பிறகு அவர் நீட்டறையில் இடப்பட்டது, கல்லோடு கட்டி கடலில் விட்ட போது இதெல்லாம் அந்த சோதனைகளிலிருந்து மீட்டு வந்தார். நாவுக்கரசர் முதல் பாடியது வாரம்தான் ஈட்டில் பாடிய பதியம் என்று சொல்லப்படுது. அங்கே நாவுக்கரசர் முதல்லே பாடினா குற்றாயின வாரம் அண்டுகேன் என் செய்ய என்று சொன்னால் ஈட்டில் பாடியது. அதையெல்லாம் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். குழுக்களாக பிரிந்து சம்பந்த பெருமான் செய்த அற்புதங்களையும் அச்சந்தர்ப்பங்களிலே பாடிய பாடல்களையும், அதாவது நீங்கள் இந்த பாடத்தை திரும்பவும் பார்த்து அந்த ஒவ்வொரு சம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பாடிய பதியங்கள், அப்பர் பாடிய பதியங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்திலே பாடப்பட்டவை என்று நீங்கள் பொய்பொரும்பாக எழுதி காட்சிப்படுத்தி பார்க்கலாம். சம்பந்தரும் அப்பர் செய்த அற்புதங்கள் பற்றி கலந்துரையாடி அங்கே நாடகமாக நடிக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரையும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்கள் ஒரே காலத்திலே ஒன்றாக சேர்ந்து வேதாரண்யத்திலே சென்று அங்கே திறக்கப்பாடுகிறார்கள். ஒரு ஆள் மூடப்பாடுகிறார். அதையெல்லாம் ஒரு நாடகமாக பார்க்கலாம். ஆனால் அற்புதங்கள். அதே மாதிரி அவர் படிக்காசு பெற்று அந்த பஞ்சம் நீக்குகிற போதும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து செல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே சமுத்திரமான் அங்கே அந்த சிவிகையிலே செல்லுகின்ற போதும் சிவிகையை அப்பர் பெருமான் தாங்கி செல்லுகின்ற காட்சியும் அங்கே வரும். அப்போ அதையெல்லாம் நீங்கள் நாடகமாக நடித்து காட்டலாம். இவை நாடகமாக நடிப்பதற்கு இவை வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். அப்போ இதுவரையும் நாங்கள் சமயகுரவல்ல இருவரை பற்றி பார்த்தோம். ஆகவே இதுவரையும் அந்த சமயகுரவல்ல 4 பேரில் 2 வரலாற்றை இதுவரையும் பார்த்துருக்கிறோம். இதோடு இந்த வகுப்பை நிறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.